மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரசிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரசிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரசிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக இளைஞரணி காங்கிரஸ் தலைவராக இருந்த அஸ்வத்தாமன் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் தற்போது கட்சி அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரபல தாதாவின் மகனும் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 21வது ஆளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் அஸ்வத்தாமன் என்ற நபரை ஏற்கனவே தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் அஸ்வத்தாமன் வடசென்னையில் பிரபல தாதாவினுடைய மகனாக இருக்கிறார். மேலும் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளராகவும் முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். அதே நேரம் இவர் மாநில தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமைக்கு மிகுந்த நெருக்கமானவர் என்றும் அறியப்பட்ட அஸ்வத்தாமன் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதை அடுத்து கட்சியினுடைய உடனடியாக அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுகிறார் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய அவரது அப்பா தொடர்ச்சியாக இந்த கொலையில், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையில் பல்வேறு விதங்களில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது அவரது மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தற்போதைக்கு சூழலில் இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக அவர் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.